Hare Krishna. So last week நம்ம same last session அதாவது Wednesday discuss பண்ணிட்டு இருந்தோம் impact of chanting Hare Krishna in our daily life அப்படின்ற கான்செப்ட். பட் இன்னும் அதில் நிறைய டீட்டெயிலாக நிறைய விஷயம் பார்த்துருந்தோம். ரமேஷ் இருந்தீங்களா? போன புதன்கிழமை இருந்தீங்க. அங்கே லாஸ்ட்டில் உட்காந்துருந்தீங்க. சொக்கலிங்கம் இன்னும் பார்க்கல, இன்னும் ஆன்லைன்லேயும் நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணலை. ஸோ அன்னைக்கு ஃபைனலாக வாட் இஸ் த இம்பேக்ட்னு பார்த்து முடித்தோம். என்ன இம்பேக்ட் ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்ணுது? ஸோ என்ன பண்ணுது? அகர்மானால் என்ன ஆகுது? எஸ். ஸோ அன்னைக்கு நிறைய கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கர்மா பற்றி பேசியிருந்தோம். இப்போ இந்த ஏரோப்ளேன் கிராஷ் ஆச்சு. ஸோ அதை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னால் நம்ம லைஃப்பில் என்னாகும் ஏதாகும்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உலகத்தில் நிலவரம் வேறு என்னமோ நடந்துகிட்ருக்கு. அதுக்கான தீர்வை பற்றி யோசிக்காமல் நீங்கள் என்ன ஹரே கிருஷ்ண உச்சரிக்க சொல்கிறீங்க? இதனால் என்ன ஆகிடும்? 240 பேருக்கு மேலே இறந்து போனாங்க, அவங்க உயிரோடு வருவாங்களா நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொன்னால்? இந்த மாதிரி நிறைய மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கலாம். நம்ம போன வகுப்புக்கு முன்னாடி வகுப்பு பார்த்துருந்தோம். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறதன் மூலிமா பகவான் மேலே அன்பு நம்ம நிறையா வளர்த்துக்க முடியும். வை வி ஆர் சாண்டிங் இஸ் டு டெவலப் லவ் ஃபார் காட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ மக்கள் எல்லாருமே எதுக்கு அந்த கடவுள் மேலே நம்ம அன்பை வளர்க்கணும்? அவருக்கே நம்ம மேலே அன்பு இல்லை. எத்தனை பேர் இந்த 240 பேர் செத்தாங்க, அவருக்கு அன்பு இருந்திருந்தால் எல்லாரையும் காப்பாற்றிருப்பார்ல. ஸோ கடவுளுக்கு அன்பே இல்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அப்பேற்பட்டவருடைய நாமத்தையே நம்ம ஜெபம் பண்ணணும், அவர் மேலே எதுக்கு நம்ம அன்பை வளர்த்துக்கணும் அப்படின்ற கேள்விக்கான ஒரு விதமான ஆன்சராக தான் நம்ம போன செஷனில் பார்த்துட்டு இருந்தோம். கர்மானா என்ன? அதில் 3 வகை இருக்குது. பாப்ப கர்மா, புண்ணிய கர்மா. அந்த புண்ணிய கர்மா தான் கர்மான்ற வார்த்தையாக சொல்கிறோம். பாவ விளைவுகளை விகர்மான்னு சொல்கிறோம். நல்ல செயலை செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு நல்லது நடக்குது, நல்ல விளைவு கிடைக்குது, அதுக்கு பேர் கர்மா. ஒருத்தன் தீய செயல் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு கெட்ட விளைவு வருது, அதுக்கு பேர் விகர்மா. ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ நல்ல செயலை செய்யணுமா கெட்ட செயலை செய்யணுமா? ஒருத்தன் வாழ்க்கையில் நல்ல செயலை செய்யணும். எடுத்தோன்னா நம்ம பொதுவாக அதான் சொல்லுவோம், அது தப்பு பண்ணக்கூடாது, யாருக்கும் எந்த கெடுதலும் விளைவிக்கக்கூடாது, எல்லாருக்கும் உதவி பண்ணணும், சமூக சேவை பண்ணணும், நிறைய பேருக்காக என்னென்ன நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்லாம் நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம், நினைப்போம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையிலேயே நல்ல செயலுக்கும் கெட்ட செயலுக்கும் வித்தியாசமே இல்லை. அப்போ என்னங்க நம்ம எல்லாருமே கெட்ட செயல் செய்யலாமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ சைத்தன்ய சரிதாமிர்தம்ன்ற புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக சைத்தன்ய மகாபிரபுவே சொல்கிறார், இந்த பௌதிக உலகத்தில் துவைத்தே பத்ரா அபத்ரா அப்படின்றாரு. பத்ரா அபத்ரா அப்படின்னா நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி இந்த பௌதிக உலகத்தில் எதையுமே பிரிக்க முடியாது, ஏன்னா எல்லாமே கெட்டது தான் அப்படிங்கிறார். என்னங்க எந்த விதத்தில் எல்லாமே கெட்டது அப்படின்னா, போன தடவை நம்ம பார்த்துருந்தோம் கிளாஸில், கெட்ட செயல் செஞ்சோம் அப்படின்னா கெட்ட விளைவு நமக்கு வருமா? ஸோ இப்போது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறான்னு வைங்களேன், உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? முன்னாடி ஏதோ தப்பாக பண்ணியிருந்திருக்கான், அதனால் கஷ்டப்படுறான். ஒருத்தன் சௌகரியமாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? முன்னாடி ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பான், அதனால் இங்கே இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த ரியாலிட்டியை நல்லா யோசித்து பார்த்தோன்னா, கெட்டது பண்ணவனும் எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்கான். நல்லது பண்ணவனும் எங்கே இருக்கான்? இங்கேயே தான் இருக்கான். இங்கே இருக்கும்போது வித்தியாசமாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. கெட்டது பண்ணவன் இன்னும் மோசமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நல்லது பண்ணவன் சௌகரியமாக இருக்கான். ஆனால் 2 பேருமே இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே தான் இருக்காங்க. இதுதான் நம்ம போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி இதுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். அதனால் இந்த பௌதிக உலகத்திலேருந்து வெளியில் நம்மளை கொண்டு போகிற செயலில் நம்ம ஈடுபடணும். அப்பேற்பட்ட செயலுக்கு பேர் அகர்மா, ஆன்மீக செயல்கள், பக்தி செயல்கள். இதுக்கு பாவமோ புண்ணியமோ கிடையாது. ஏன்னா புண்ணியம் செஞ்சாலும் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒருத்தர் இங்கே பிறந்தாகணும். இங்கே பிறந்தாலே என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி வகுப்புகளை நம்ம பார்த்தோம், பிறப்பு இறப்பு முதுமை நோய்ன்ற பிரச்சனைக்குள்ளே நம்ம மாட்டிக்குவோம். கெட்டது பண்ணி இங்கே வந்தாலும் பிறப்பு இறப்பு முதுமை நோய்க்குள்ளே மாட்டிகிட்ருப்போம். ஸோ இந்த சைக்கிள்லேருந்து ஒருத்தன் வெளியில் வரணும், இந்த சுழற்சியிலேருந்து ஒருத்தன் வெளியில் வரணும்னா, எந்த செயல் அவனை இந்த உலகத்தில் பந்தப்படுத்தாதோ, எந்த செயல் அவனை இங்கே பவுண்ட் பண்ணாதோ, அந்த மாதிரி செயல்களில் அவன் ஈடுபடணும் அப்படின்ற அந்த செயல்களையும் சாஸ்திரம் விளக்குது. அதுதான் அகர்மான்னு சொல்லப்படுது. அகர்மா அப்படின்னா அதுக்கு பாவமோ புண்ணியமோ கிடையாது, ஆன்மீகமான செயல். ஸோ இது நம்மளை
இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு போயிடும். இதுக்கு மேலே தான் ஆன்மீக உலகம் இருக்குது. இப்போ இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியுது இல்லையா, இது ஒரு பிரபஞ்சம். மேலே நிறையா மஞ்சள் கலரில் பால் மாதிரி தெரியுதுல்ல, அதெல்லாம் ஒரு பிரபஞ்சம். ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பாவம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம அங்கே வந்து இங்கே இருக்கிறதுல 7வது இடத்துல அர்த் பூர் அப்படின்னு இருக்குது, பூலோகம், அங்கே தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம இன்னும் பாவம் பண்ணோம் அப்படின்னா நம்ம தண்டனை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் கீழ் லோகங்களுக்கு போகிறோம். கடைசியாக கீழே நரக்க லோகம்னு இருக்கா, ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு, 28 ஹெல்ஸ், 28 வகையான நரக்க லோகங்கள் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு வகையான தப்புக்கு ஒரு வகையான தண்டனை அனுபவிக்க நம்ம கீழே போகிறோம். அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு நம்ம செய்த செயலுக்கு ஏற்ற விளைவாக நமக்கு ஒரு உடல் கிடைக்கும், மறுபடியும் நம்ம வந்து பிறக்கிறோம். இதே நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு மேலே பூலோகத்துக்கு மேலே என்ன இருக்குது, புவர், புவருக்கு மேலே ஸ்வர் அப்படின்னா ஸ்வர்கலோகம். நம்ம கேள்விப்படுறோம் ஸ்வர்க்கம் இருக்குங்க, அங்கே போனால் சந்தோஷமாக அனுபவிப்பாங்கலாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. ஸோ நம்ம பண்ண புண்ணிய செயல்களுக்கான விளைவை ஸ்வர்கலோகத்தில் அனுபவிச்சுட்டு எப்போ அந்த அனுபவிக்கிற புண்ணியம் தீர்ந்துருச்சோ மறுபடியும் இங்கே வந்து பிறக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் வெளியூருக்கு எங்கேயோ போகிறீங்க, போய் தங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் தேர்ந்தெடுத்து அந்த ஹோட்டலில் போய் தங்குறீங்க. எத்தனை நாள் அந்த ஹோட்டலில் தங்க முடியும்? எத்தனை நாள் வேலை இருக்கோ தங்க முடியும். சரி, நீ அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிற, ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த சென்னையில் ஒரு மாதம் வேலை இருக்குது, நான் உங்கள் ஹோட்டலுக்குள்ளே தங்குறேன் அப்படின்னு விட்டுருவானா? காசு எவ்வளவு காசு இருக்குன்றதை பொறுத்து தான் நீ இந்த ஹோட்டலில் தங்குற நாட்கள் நிர்ணயமாகும். கரெக்டாக? நீ ஊருக்கு வேலைக்கு வந்திருக்கன்றனாலேயே அந்த ஹோட்டலுக்குள்ளே தங்கிட முடியாது. அந்த ஹோட்டலுக்குள்ளே தங்கணுன்னா காசு தேவை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே ரேடிசன் ஹோட்டல் அந்த மாதிரி ஹோட்டலில் போய் ஒருத்தர் தங்கணும்னு நினைக்கிறான், ரூம் எடுக்கிறான். ஒரு நாளைக்கு அந்த ரூமோடைய ரெண்ட்டு ஒரு 5000 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்கிட்ட 50,000 ரூபா இருக்குது. எத்தனை நாள் தங்க முடியும்? 10 நாள் தங்க முடியும். 11வது நாள் என்ன பண்ணுவாங்க? துரத்தி விட்ருவாங்க அங்கேருந்து. நான் 10 நாள் இங்கே இருந்தாங்க, இன்னும் ஒரு நாள் வச்சுக்கோங்கன்னு கேட்டால் ஒரு நிமிஷம் கூட வச்சுக்க மாட்டாங்க. சார் உங்கள் டைம் முடிஞ்சுது சார், நீங்கள் 11 o'clock செக்இன் பண்ணிங்க, இன்றைக்கி 11 o'clock ஆகிடுச்சு, நீங்கள் வெளியில் போய் ஆகணும். கரெக்டாக? ஸோ எப்போ அந்த பணம் தீர்ந்துருச்சோ அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது, வெளியில் வந்தாகணும். அதே தான் எப்போ நம்ம பண்ண புண்ணிய செயல்களினுடைய விளைவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொர்க்கத்தில் அனுபவித்து முடிச்சிட்டோமோ என்னாகும்? சொர்க்கத்திலேருந்து தள்ளி விட்டுருவாங்க வெளியில் போ, நீ அலௌடு இல்லை, மறுபடியும் நம்ம இங்கே தான் வந்து பிறக்கணும். ஸோ புண்ணியம் பண்ணாலும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம், பாவம் பண்ணாலும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம், மறுபடியும் இந்த சுழற்சியிலே இருக்கும். இதிலேருந்து வெளியில் நம்மளை கூட்டிகிட்டு போகிற செயல்கள் தான் அகர்மா, ஆன்மீக செயல். இதுக்கு தான் இந்த ஆன்மீக ப்ராக்டிஸை நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும்னு சொல்கிறது. எதுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லித்தரோம், எதுக்கு எல்லாரையும் லைஃப்பில் எடுத்து இதை ஃபாலோ பண்ண சொல்கிறோன்னா, இந்த விஷயந்தான் நம்மளுக்கு உண்மையான பலனை கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்த ஆன்மீக செயல், இந்த யுகத்துக்கான ஆன்மீக செயல் என்னென்னு பார்த்தோம், ஹரே கிருஷ்ண மந்திரம். இதுதான் இந்த யுகத்தில் நம்மளை பகவானோட இணைக்கக்கூடிய வழிமுறை. இதை நம்ம உச்சரிக்கணும். இதை உச்சரித்தா நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தை விட்டு விடுதலை அடைஞ்சு வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போன செஷன் முடிக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது எப்படி நம்ம வெளியில் போவோம், எப்படி வெறுமனே இந்த நாமத்தை உச்சரித்தா எப்படி வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அடுத்த ஒரு கொஷின் ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. வெளியில் எது நம்மளை வெளியில் கொண்டு போகுது, எப்படி நான் வெறுமனே இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லிகிட்டே இருந்தேன்னா வெளியில் போகிறேன்னா அது என்ன லிங்க் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இப்போது ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், பாடுறோம். இப்போ இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தனம் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன கீர்த்தனம்னா என்ன பண்ணோம்? பாடணும். எப்படி நடந்துச்சு? என்ன விதத்தில்? முதல்ல நான் பாடினேன், நான் பாடுறப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க? கேட்டீங்க. அடுத்தது நீங்கள் திருப்பி பாடினீங்க இல்லையா? இந்த ப்ராசஸ்க்கு பேர், நான் பாடும்போது நீங்கள் லிசன் பண்ணீங்க இல்லையா, கேட்டீங்க இல்லையா, இதுக்கு பேர் ஸ்ரவணம். ஸ்ரவணம் அப்படின்னா காது கொடுத்து கேட்கறது. ரெண்டாவது ஸ்டெப்பு நீங்களும் திரும்பி சொன்னீங்க, இல்லைன்னா முதல்ல நான் சொன்னேன், அதுக்கு பேர் கீர்த்தனம். ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்ற இந்த 2 விஷயம்தான் நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் பொழுது நடக்குது. கரெக்டாக? ஸ்ரவணம் காது கொடுத்து கேட்குறீங்க, கீர்த்தனம் நீங்களும் திரும்பி சொல்கிறீங்க. இப்போ இந்த 2 விஷயம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3வது விஷயம் நடக்குது.
அந்த விஷயம்தான் நம்மளை இந்த பௌதிக உலகத்திலேருந்து விடுதலை அடைஞ்சு ஆன்மீக உலகத்துக்கு போக வைக்குது. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்மளை விடுதலை அடைஞ்சு இங்கேருந்து லிபரேட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா? எப்படி நடக்குது? முதல்ல ஹரே கிருஷ்ணா வந்து நம்ம ஜபமாக பண்ணும் பொழுதும் சரி, கீர்த்தனமாக பண்ணும் பொழுதும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்ரவணம், ரெண்டாவது கீர்த்தனம். இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் பொழுது மூணாவதாக ஒன்று நடக்குது. அதுக்கு பேர் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். பக்தி தொண்டில் மொத்தம் 9 ஸ்டேஜஸ் ஆர் 9 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து தனித்தனியாகவும் அந்த ப்ராசஸை பண்ண முடியும், இந்த ப்ராசஸ்க்கு லிங்க்கும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஸ்ரவணம், கீர்த்தனம்னா என்னென்னு புரிஞ்சுதா? ஸ்மரணம்னா என்ன தெரியுமா? அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறது, அதோட சிந்தனையிலேயே இருக்கிறது. ஒரு விஷயத்தினை பற்றின சிந்தனை, ஒரு விஷயத்தினை பற்றின நினைப்புன்றது நமக்கு எப்போ வரும்? அதை பற்றி கேட்டாலோ, அதை பற்றி நம்ம பேசினாலோ, அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலோ அந்த சிந்தனை நமக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு டக்குன்னு எனக்கு எந்த பேரும் தெரியலையே, எனக்கு தெரிஞ்ச பேர்லாம் உங்களுக்கும் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், சச்சின் டெண்டுல்கர் தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை தெரியாதுன்னு வச்சுக்கோம், நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, தெரியவே தெரியாது. அவரை பற்றி எவ்வளோ நேரம் யோசிப்பீங்க? அவரை பற்றின சிந்தனை ஏதாவது உங்களுக்கு இருக்குமா? இருக்காது இல்லையா? அவர் ரொம்ப பிரைட்டாக லைட்டு கண்ணில் அடிக்குது. ஸோ அவரை பற்றின சிந்தனை, ஹரே கிருஷ்ணா, அவரை பற்றின சிந்தனை நமக்கு இருக்குமா? இருக்காது. இந்தியாவில் இது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போதே நடந்தது. மரியா ஷரப்போவா தெரியுமா? டென்னிஸ் வீராங்கனை. உங்களுக்கு இப்போ அவங்கள பற்றி தெரியாது. ஸோ மரியா ஷரப்போவா கிட்ட சச்சினை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க எனக்கு சச்சினா யாருன்னே தெரியாது அப்படின்ட்டாங்க. உடனே இந்தியாவில் இருக்கவங்களாம் எப்படி நீங்கள் சச்சினை தெரியாதுன்னு சொல்லலாம், சச்சினை தெரியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஏன்னா இந்தியர்கள் ஏன் அந்தளவுக்கு கொந்தளிச்சு எழுதுறாங்க அப்படின்னா, அவங்க நிறைய சச்சினை பற்றி கேட்டிருக்காங்க. அவரை பற்றி தெரியாத ஒரு ஆள் இருக்க முடியுமா? அவரோட சிந்தனையிலே தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா சச்சினை பற்றின ஸ்ரவணம் அவங்க கேட்டிருக்காங்க, கீர்த்தனம்னா அவரை பற்றி பேசியிருக்காங்க. இது ரெண்டும் நடந்தனால ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்தது? ஸ்மரணம் நடந்துச்சு. இப்போ அதுவே ஒருத்தங்களை பற்றி தெரியாது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன், மரியா ஷரப்போவா தெரியுமா அப்படின்னு கேட்டேன், ஒரு டென்னிஸ் வீராங்கனை. ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கள பற்றி இது வரைக்கும் நீங்கள் கேட்டதில்லை, அவங்கள பற்றி நீங்கள் இது வரைக்கும் பேசினதில்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மரணம் நடக்காது. ஸோ இதுதான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் நடக்குது. நம்ம எப்போ அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒருத்தவங்க உச்சரிக்கிறத கேட்குறோமோ, நம்மளும் திரும்பி சொல்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக மூணாவது ஸ்மரணம்னு ஒன்று நடக்குது இல்லையா? அந்த சிந்தனை, பகவானை பற்றின சிந்தனையிலேயே நம்ம இருக்கிறது, பகவானுடைய திருநாமத்தை பற்றின சிந்தனையிலே இருக்கிறது, அதுதான் நம்மளை இந்த பௌதிக உலகத்துலேருந்து விடுவிக்குது. ஜஸ்ட் இப்போ நம்ம எதர்ச்சியாக இப்போ நம்ம பார்த்த மற்ற எக்ஸாம்பிள் மாதிரியே தான். இப்போது நம்ம லைஃப்பில் நிறையா தடவை இதையும் கூட நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். எங்கேயாவது ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு பாட்டு தூரத்துலேருந்து நம்ம கேட்டிருப்போம். நீங்கள் அதுக்கு அட்டென்ஷன் கூட கொடுத்துருக்க மாட்டீங்க. அந்த பாட்டு எதர்ச்சியாக நம்ம காதில் விழுந்திருக்கும். அங்கேருந்து நம்ம கிளம்பி வேறு இடத்துக்கு வந்தோடனே நம்மளையே அறியாமல் நம்ம அந்த பாட்டை பாடிட்டு இருப்போம் தெரியுமா? ஆர் ஈவன் ஏதோ ஒரு புது சாங், ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங் டெய்லி நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு உங்களே அறியாமல் அந்த சாங்கை பாடிட்டு இருப்பீங்க. பக்கத்தில் வந்து எத்தனை தடவை அதே பாட்டை பாடுவோம், விட்றா வேறு ஏதாவது பாடுறா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம எப்போ ஒரு விஷயத்தில் அதிகமாக ஸ்ரவணமும் கீர்த்தனமும் பண்ணுறோமோ என்ன நடக்கும்? அந்த ஸ்மரணம் வரும். ஸோ இப்போ சாஸ்திரம் என்னது நம்ம சொல்லுது? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு உச்சரிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு ஸ்ரவணம் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு கீர்த்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளுடைய ஸ்மரணம், அந்த நினைவில் கொள்கிறோம் இல்லையா, அதை வச்சு தான் டெஸ்ட்டே இருக்குது. அதுவும் எந்த சமயத்தில் ஸ்மரணம் அப்படின்னா, ஒருத்தன் இதை பார்த்தா எப்படி தெரியுது? டெத் பெட், ஒருத்தன் சாகிற நிலமையில் கிடக்கிறான், இல்லை செத்துட்டான், சுற்றி இருக்கவங்களாம் ஐயோ உயிர் போயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டுருக்காங்க. ஸோ சாஸ்திரம் என்ன சொல்லுது? மரணம் சமயத்தில் நம்ம ஹரே கிருஷ்ணா இல்லை கிருஷ்ணரை பற்றின ஸ்மரணத்தில் சிந்தனையில் இருந்தோம்னா அப்போந்தான் என்ன நடக்கும்? லிபரேஷன். நம்ம இங்கேருந்து பௌதிக உலகத்தை விட்டு வெளியில் போக முடியும். யாருங்க இதை சொல்கிறா அப்படின்னா கிருஷ்ணரே சொல்கிறார். பகவத்கீதையில் ஒரே செகண்ட்,
பகவத்கீதையில் 8வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து மரணம் அடையிறத பற்றின ரகசியங்களை சொல்லித்தரார். இன்றைக்கி நிறைய இடத்துல வாழ்க்கையோட எப்படி வாழணுன்ற ரகசியம் சொல்லித்தரோன்னு சொல்கிறாங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கிருஷ்ணர் ஆர்ட் ஆஃப் டையிங் சொல்லித்தரார். ஏன்னா மரணம் அடையும் போது ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி மரணம் அடைகிறோன்றது. அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சில விஷயம் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் எப்படி நம்மளை விடுதலை அடைய வைக்கிது, மோட்சம் அடைய வைக்கிறதுன்றதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. கிருஷ்ணர் அந்த பகவத்கீதை 8வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்தை சொல்கிறார், அந்த காலே சமாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சய அப்படின்றாரு. 8:5 உங்களுக்கு வேர்டு பை வேர்டு டிரான்ஸ்லேஷனோட காட்டணும். இதான் ஸ்லோகம். தெரியுதில்ல, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதை இப்போ நம்ம தமிழில் படித்த ஸ்லோகம். அந்த காலே சமாமேவ. வேர்டு பை வேர்டாக வார்த்தையாக பிரித்து படிப்போம். முதல்ல என்ன இருக்குது? அந்த காலே. காலே அப்படின்னா தமிழ்லேயும் காலம். அந்த காலம் அப்படின்னா தமிழ்லேயும் நம்ம வந்து அந்திம காலம், அந்த கடைசி காலம் அப்படின்றதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கீழே இருக்கு பாருங்கள், வேர்ட் பை வேர்டு அர்த்தத்தில் பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. அந்த காலேனா அட் தி எண்ட் ஆஃப் லைஃப். அந்த காலே ச மாம் ஏவ. மாம்னா என்னை. ஸோ கிருஷ்ணன் சொல்கிறார், யார் ஒருத்தர் என்னை பற்றி அந்த அந்திம காலத்தில், அடுத்த வார்த்தை என்ன? ஸ்மரன். நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மரணம் வரும்னு பார்த்தோமா. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? என்ன ஸ்மரணத்தில் இருக்கணும்? மாம். என்னை பற்றின ஸ்மரணத்தில் ஒருத்தன் இருக்கணும். வாழ்க்கை பூரா இருக்கணும், தப்பே கிடையாது. ஆனால் வாழ்க்கை பூரா ஒருத்தன் கிருஷ்ணர் ஸ்மரணத்தில் இருந்தானா இல்லையான்ற டெஸ்ட்டே எங்கே நடக்கும்னா அந்த காலே, அந்திம காலத்தில். பிரபுபாதர் அழகாக சொல்லுவார், பஜன் கரோ சாதன் கரோ மூர்த்தி ஜென்மலோய் அப்படின்ட்டு. ஒருத்தன் பஜனை பண்ணலாம், சாதனைனா பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணலாம். சோதனை டெஸ்ட்டு எப்போ வரும்னா மரணம் சமயத்தில். ஏன்னா ஒரு கிளிக்கு கூட ட்ரைனிங் கொடுத்து ஹரே கிருஷ்ணா சொல்ல வச்சிடலாம். கிளி பேசும்ல, மனுஷங்க பேசுகிற மாதிரி சில வார்த்தையை திருப்பி பேசும். அதை ஹரே கிருஷ்ணா சொல்ல வச்சிடலாம். பட் அதுவே அந்த கிளியை திடீர்னு நீங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிங்கன்னு வைங்க, அது ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும்? கீ 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 கீன்னு தான் கத்தும். அப்போ ஹரே கிருஷ்ணா வராது. சோதனை அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு சோதனை என்ன? அந்திம காலத்தில் என்ன ஸ்மரணம்? மாம். கிருஷ்ணரை பற்றின ஸ்மரணத்தில் இருக்கோமான்ற சோதனை. சரிங்க, அப்படின்னா கிருஷ்ணரை பற்றின ஸ்மரணத்தில் இருந்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? ஸ்மரன் முக்துவா கலேவரம். முக்துவா கலேவரம்னா இந்த உடல் விட்டதுக்கப்புறம் ஒருத்த வந்து உடலை விடுற அந்த சமயத்தில் கிருஷ்ணரை பற்றி நினச்சான் அப்படின்னா எஃப் பிரயாதி சமத்பாவம். அதான் 3வது லைன். எஃப் பிரயாதி. பிரயாத்தினா போகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஒருத்தன் நல்லது பண்ணானா எங்கே போவான்னு பார்த்தோம்? சொர்க்கத்துக்கு போவான்னு பார்த்தோம் கிளாஸ் ஆரம்பத்தில். பாவம் பண்ணானா எங்கே போவான்னு பார்த்தோம்? கீழ் லோகங்கள் நரகலோகத்துக்கு போவான்னு பார்த்தோம். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்ன நினச்சனா சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானான்றதை பற்றி சொல்கிறாரு. சொர்க்கம் நரகம் சொல்லலை. எஃப் பிரயாதி ச மத்பாவம். மத்பாவம்னா என்னது? என்னுடைய இயற்கையை, மை நேச்சர். என்னுடைய இயற்கைனா என்னுடைய இடத்துக்கு. கிருஷ்ணர் வந்து சொர்க்கலோகத்துக்கு போகிற நபர் கிடையாது. கிருஷ்ணர் நரகத்துக்கு போகிற நபர் கிடையாது. கிருஷ்ணர் எங்கே இருக்கார்? ஆன்மீக உலகத்தில். கடவுள் அவருடைய கிங்டமில் இருக்கார். ஸோ பகவான் என்ன சொல்கிறார்? நீ என்னை பற்றி நினச்சனா என் இடத்துக்கு வந்துடுவேன். அதை மட்டும் சொல்லாமல் கடைசியில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு? யாத்தி ந அஸ்தி அத்திர சம்சய. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மற்றவங்களாம் கொடுக்கலாம் 100% கேரண்டி தரோம், இதுக்கு இவ்வளோ தரோம் அதுக்கு தரோன்ட்டு. அந்த கேரண்டி நம்ம நம்ப முடியாது. பட் இங்கே பகவானே கேரண்டி தரார். என்ன சொல்கிறாரு? நீ என்னுடைய ஸ்மரணத்தில் மரணம் அடையக்கூடிய சமயத்தில் நீ மரணம் அடைஞ்ச அப்படின்னா நீ என்னுடைய இடத்துக்கு வந்துடுவ. ஏன் இயற்கையை நீ அடைவ. ஸோ இதுதான் சீக்ரெட். எப்படிங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் நமக்கு பாவ விளைவும் கிடையாது, புண்ணிய விளைவும் கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனால் எப்படி நம்மளை விடுதலை அடைய வைக்கிது அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த மந்திரத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லைன்றனால நம்ம கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலே இருப்போம், கிருஷ்ணருடைய திங்கிங்லேயே இருப்போம். அந்த திங்கிங் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையினுடைய கடைசி சமயத்தில் இருக்கணும்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ உடனே நம்ம நினைக்கலாம், சரி அப்போது கடைசி செகண்டு பார்த்துக்கலாமே, எதுக்கு இப்போ உட்காந்து ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிவிட்டு
மரணம் வரப்போதுன்னு தெரிஞ்சோன்னா அடுத்த செகண்ட் நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கலாமே அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்கும் தோணும். இப்போ உடனே சொன்ன மாதிரி, நீ சொன்ன மாதிரி. பட் சாத்தியமா? சாத்தியமா? மரணம் வரப்போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? யாராலையாவது சொல்ல முடியுமா? ஜஸ்ட்டு நம்ம அந்த போன வாரம் பேசிகிட்டு இருந்த அதே கண்டினியூஷனே சொல்கிறேன். அந்த ஃப்ளைட்டில் அத்தனை பேர் போனவங்களாக இருக்கட்டும், அந்த ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு கூட ஒருவேளை நான் சாக போகிறேன்றது ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஃப்ளைட்டோட ட்ராவல் மொத்தம் 30 செகண்டு அப்படின்னு நியூஸில் சொன்னாங்க இல்லையா? அது டேக் ஆஃப் ஆகி 30 செகண்டில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 4-5 செகண்டோ இல்லை ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி எப்போ விமானம் மேலே பறக்கிறதுலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சதோ உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. நான் இது வேறு ஒரு விஷயத்துக்காக எடுத்து வச்சேன். இப்போ நான் வேறு ஒன்று காட்டுறேன். டக்குன்னு தேடினோன்னு கிடைக்குமான்னு தெரியல. பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. கூகுள் தான், நம்ம எந்த விதத்தில் போட்டாலும் உடனே அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருமேன்ட்டு. அந்த வீடியோவோட பேர் கரெக்டாக எனக்கு இது நான் வாட்ஸ்அப்பில் தேடினா இதே தான். எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரே செகண்ட். Just boarding. Goodbye, India. Now we'll fly back to England. What's your... ஸோ இவங்க 2 பேர் அந்த விமானத்தில் பயணம் பண்ண நபர்கள் இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு குட் பை, நாங்கள் கிளம்புறோம், இந்தியாவுக்கு வந்தோம், எங்கள் வேலை முடிஞ்சிச்சு, கிளம்புறோன்னு சொல்கிறாங்க. இதை விட அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், நல்லா கவனிங்க. On a different thing. Alright. What's my biggest takeaway? Yeah, fascinating. Great. Thanks. Thanks for your contribution. Okay. Yeah, my biggest takeaway is don't lose your patience with your partner. You already snapped at me, Laurie, and tried to see you've learned nothing. இதில் எக்ஸாக்டாக அந்த நான் எதிர்பார்த்த லைன் இல்லை. ஆனால் இப்போ இவங்க பேசினதுலேருந்து இவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது? ஹாப்பி. ஆக்சுவலாக ஒரு வீடியோ இருக்குது. இவங்க 2 பேர் பேசினதே தான். நாங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்புறோம், ரொம்ப ஹாப்பி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தேடிட்டு நான் ஆக்சுவலாக இங்கே தேடினா கிடச்சிரும். ஒரே நிமிஷம். Just boarding. Goodbye, India. Going back. Thanks for your contribution. Okay, yeah, my biggest takeaway is don't lose your patience with your partner. You already snapped at me, Laurie, and tried to see you've learned nothing. Going back happily, happily, happily.
Subscribe to Midday பார்த்தி India. கடைசியாக Get to இருந்துச்சு heaven. we are going back happily. ஸோ மீன்ஸ் பாயிண்ட் என்னன்னா மீன்ஸ் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தி சொல்ல கிடையாது. விஷயம் சொல்ல வர விஷயம் என்னென்னா யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக தேவர் திங்கிங் we are so happy. ஸோ இப்போ நம்ம நினச்ச மாதிரி மரணம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி தெரியாது. ஈவன் ஃப்ளைட்டு ஏறினதுக்கு அப்புறமும் தெரியாது. நம்ம லாஸ்ட்டு செஷன் பார்த்தப்போ அந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ காட்டியிருப்பேன். அந்த குழந்தைங்க இருந்தது. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அப்பவும் தெரியாது. சரி அதேமாரி சரி அந்த ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கப்போ ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி விழுவுறப்ப இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னோம். ஆனால் அந்த பில்டிங்குள்ளே உட்காந்துருந்த ஒரு சிலர் இறந்து போனாங்கன்றதையும் நம்ம செய்தியில் கேள்விப்பட்டோம். அவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதா சாக போகிறோம் அப்படின்றது? அதெல்லாம் விடுங்க. எத்தனையோ பேர் நம்ம தினசரி பார்க்குறோம் இல்லையா? யாருக்குமே மரணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் கார்டோ ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனோ போட்டுட்டு நான் இத்தனை மணிக்கு வரேன் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்லிட்டு வர்றது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு எப்போ மரணம் வரப்போகுதுன்றதே தெரியாதப்ப அப்போ நம்ம எப்படி உஷாராக இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கணும். மரணம் வரப்போ நான் அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிறேன், மரணம் வரப்போ நான் அந்த சமயத்தில் மட்டும் நான் தயாராகிக்கிறேன் அப்படின்னு நினச்சோன்னா, ஏன்னா நமக்கு தெரியாது அது எப்போ நடக்க போகுதுன்றது தெரியாது. 5 வயசுலேயும் எத்தனையோ பேர் இறந்து போகிறத பார்க்குறோம். 100 வயசு தாண்டி எத்தனையோ பேர் உயிரோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கடைசி சமயத்தில் அந்த ஒரு சாகர சமயத்தில் நான் கிருஷ்ணர் நினச்சிக்கிறேன் அப்படின்னா சாத்தியம் இல்லை. பிரபுபாதர்கிட்ட ஒருத்தர் அப்படி தான் கேட்டார். இந்த மாதிரி நான் மரணம் வர்ற சமயம் போது நான் கிருஷ்ணரை நினச்சிக்கிறேன் அப்படின்னு. பிரபுபாதர் அவர்கிட்ட திரும்பி கேட்டார், ஒருவேளை உன்னை யாராவது சுட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் நீ இறந்துடுவே, கிருஷ்ணரை பற்றி நினைக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ உண்மையிலே கடைசியில் அந்த நபர் வாழ்க்கையில் ஒருத்தர் சுட்டு தான் இறந்து போனார். ஸோ நம்ம யாருக்கும் சொல்லிட்டு வராது, தெரியாது. அண்ட் ஒரு உதாரணம், நம்ம பக்தர்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க சமயத்தில் ஒரு தடவை நடந்த இன்சிடெண்ட் இது. அவங்க நம்ம டிவோட்டிஸ் காரில் போயிட்டு இருந்தாங்க. நம்ம சைடில் பெருசாக நம்ம சைட்லேயும் தப்பு இல்லை, அந்த சைடில் ஒரு டிராஃபிக் இருந்தனால அவங்களுக்கு டக்குன்னு எதிரில் வந்த வண்டி தெரியாமல் ஒரு 2 வீலர் நம்ம கார் மேலே பலமாக மோதி எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் அந்த நபர் பறந்து போய் கீழே விழுந்தார். விழுந்தோன்னே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவரை ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் அவரை பண்ணி அவர் டக்குன்னு க்யூர் ஆகிட்டார். பட் விழுந்த இம்பேக்ட் இந்த மாதிரி பெருசாக அடிலாம் எதுவுமே படலை, க்யூர் ஆகிட்டார். அப்போது கோகுல் சந்திர பிரபு இருக்கார் இல்லையா நம்ம கோயிலில், கோகுல் பிரபு, அவர் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பர்சன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லை, நீ மேலே பறந்துட்டு இருந்தல்ல. ஸோ அந்த சமயத்தில் நம்ம அப்படி பறக்கும்போது நம்ம ஜென்ரலாக நம்ம அவ்வளோதான் செத்து போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சதுன்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ அந்த சமயத்தில் நீ எதை பற்றி யோசிச்ச, உனக்கு என்ன மைண்டுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கோகுல் பிரபு அவங்ககிட்ட கேட்டார். அவர் இடத்துல அவன் பதில் கொடுத்தாரு, என்னோடய ஒரு சின்ன குழந்தை, இப்போ தான் ரீசெண்டாக பிறந்த குழந்தை, அந்த குழந்தை இருக்கே, அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் நான் இல்லைனா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ இப்போ எதனால் அவருக்கு அந்த சின்ன குழந்தைய பற்றின ஞாபகம் வந்துச்சு? குழந்தை மேலே அவ்வளோ லவ், குழந்தைய பற்றின திங்கிங் எப்போவுமே இருந்தது, குழந்தைய பற்றியே எப்பவும் பேசுகிறது, குழந்தைய பற்றியே கேட்குறது, அதனால தான் அந்த திங்கிங் வருது. ஸோ எப்போவுமே குழந்தையினுடைய மரணத்தில் இருந்தனால அவருக்கு மரணம் சமயத்தில் என்ன ஞாபகம் வந்துச்சு? அந்த கடைசி செகண்டில் குழந்தையோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ இதுதான் விஷயம். பிரபுபாதர் சொன்னது, பஜன் கரோ சாதன் கரோ, எதுக்கு அதெல்லாம் பண்ணுறோம்? மரணம் சமயத்தில் அந்த டெஸ்ட் வரும். உண்மையிலே உனக்கு எதன் மீது பற்றுதல் அதிகமாக இருக்கோ அது ஞாபகம் வரும். ஸோ இப்போ கிருஷ்ணர் ஞாபகம் வந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தோம்? கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போவோம், கிருஷ்ணரோட இயற்கையை அடைவோன்னு போட்டிருந்துச்சு. இப்போ இந்த நபர் என்ன சொன்னார்? இவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? அப்போ என்ன நடக்கும் அவருக்கு? கிருஷ்ணர் அதுக்கான பதிலை அப்படியே பகவத்கீதையில் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். போனது 8.5ன்னு பார்த்தோமா, இது 8.6, 8வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தை கிருஷ்ணர் சொல்கிறார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத் அந்த கலேவரம். அங்கேயும் இருந்துச்சா கலேவரம், தியஜத் அந்தே, உடலை விடுற சமயத்தில் எம் எம் வாபி ஸ்மரன், ஸ்மரணம் எதை பற்றின ஸ்மரணம்? எம் எம் வாபி, நீ எதை பற்றி நினைக்கிறியோ. உதாரணத்துக்கு இப்போ அவன் குழந்தைய பற்றி நினச்சான். ஸோ யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை இந்த மாதிரி நினைக்கிறோம். ஸோ நீ எதை பற்றி நினைக்கிறியோ, தியஜத் அந்த கலேவரம்
தம் தம் ஏவைத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா அப்படிங்கிறாரு. எம் எம் வாட் எவர் எதை நீ நினைக்கிறியோ, வாபி ஸ்மரன் பாவம் தியஜத் அந்த கலேவரம், உடலை விடுற அந்த சமயத்தில் என்ன நடக்குது? தம் தம் ஏவைத்தி கௌந்தேய, தம் தம்னா சிமிலர், அதுக்கு ஏற்றார் போல, நீ எதை பற்றி நினச்சின்னு இருக்கியோ அதுக்கு ஏற்றார் போல ஒரு உடல் உனக்கு கிடைக்கும். சதா தத்பாவ பாவிதா, ஏன்னா நீ அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கனால. ஸோ இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் இந்திய கலாச்சாரப்படி முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடுனா யார் யார் இருப்பா? ஒரு வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி நம்மளுடைய சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. இவங்க இல்லாமல் வேறு பெட், என்ன பெட் இருக்கும்? டாகு கேட்டுன்றது இன்றைக்கி கலாச்சாரப்படி பார்த்தோன்னா அவர் சொன்ன மாதிரி பசு. இன்றைக்கி சொன்ன விஷயம் கரெக்டு தான், இப்போ காட்ட போகிறது அதுதான். ஏன்னா இன்றைக்கி மக்கள் பசுவெல்லாம் வந்து விட்டாச்சு, நாய் பூனை இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நாய்க்கு எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ எனக்கு வந்துச்சு, நிறைய நிமிஷம் எங்கே இதுதான், ஓகே 1 2 3 4 எங்கப்பா இதெல்லாம் இன்னைக்கு காலையிலையா? இப்போ நீங்கள் சொன்ன அந்த பெட், என்ன பெட்டு? பெட்டு டாக். ஸோ அந்த பெட் டாகை பற்றி நான் பேர் போட்டே தேடி இருக்கணுமோ? ஓகே வந்துடுச்சு. புரிஞ்சுதா? பிரபுபாதோட வாய்ஸ், பிரபுபாதர் என்ன பேசுகிறா புரிஞ்சுதா? கிருஷ்ணர் கீதையில் இப்போ என்ன சொன்னார்? 8.5 என்ன சொன்னார்? என்னை பற்றி நினைங்கன்னு சொன்னார். ஸோ பிரபுபாதர் என்ன சொல்கிறார் புரிஞ்சுதா? மக்கள் கடவுளை பற்றின விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் அவரை பற்றி நினைக்காமல் இருக்கிறனால அந்த காடுங்கிற வார்த்தையை திருப்பி போட்டிங்கன்னா என்னது? டாக். கடவுளை விட்டுட்டு நாயை பற்றி சேவை பண்ணிவிட்டு நாயை பார்த்துக்கிட்டு நாய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வெளிநாட்டில் இன்னும் வெஸ்ட்டில் இந்தியாவோட இப்போ இந்தியாவிலையும் இருக்குது, நாய்க்கு தனியாக சாப்பாடுறதுக்கு தனி இது ஸ்பெஷல் கேரு இது அதுன்னெலாம் சொல்லிட்டு. வெளிநாட்டில் இன்னும் ஏகப்பட்ட அளவுக்கு நீ வந்து அவன் பையனை திட்டிட்டிங்கன்னா கூட கோவப்பட மாட்டாங்க, நாய்க்குட்டி திட்டிட்டிங்கன்னா கோவப்படுவாங்க, பெரிய சண்டையே நடக்குவாங்க. ஏன்னா நாய் மேலே அவ்வளோ பாசம். ஸோ இப்போது அப்படி வாழ்க்கை பூரா அந்த நாயை பற்றி நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் மரணப்படுக்கையில் இருக்கும்பொழுது என்ன ஞாபகம் வரும்? அந்த நாய் தான் ஞாபகம் வரும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு? அடுத்த ஜென்மத்தில் ரியாலிட்டி அதுதான். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, மறுபடியும் தான் மக்கள் நம்ம கிண்டல் பண்ணுறோம் கேலி பண்ணுறோன்றது கிடையாது. மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாதனால, இந்த அறியாமையில் இருக்கிறனால அப்படி இருக்காங்க. இப்போ எப்போ அவங்களுக்கு நம்ம இந்த ஞானத்தை எடுத்து சொல்கிறோமோ, உண்மையிலே கொஞ்சம் புத்தி இருந்தாலும் அவங்க புரிஞ்சு மாற்றிக்க முயற்சி பண்ணுவாங்க. எப்போ விஷயம் தெரியுதோ அப்போ தான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் நாயை பற்றியே நினச்சிட்டு இருக்கான், அப்போ என்ன ஆகும்? நாயாக பிறப்பான். தன்னுடைய குழந்தையை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அந்த குழந்தைய பிறக்க போகிறதில்ல, அந்த குழந்தை சார்ந்து ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தன் பிறப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது உதாரணத்துக்கு இது ஆக்சுவலாக நடந்திருக்கிற ஒரு விஷயம், ஒரு அஸ்ட்ராலஜருமே சொன்ன விஷயம், பிரபுபாதரும் சொன்ன விஷயம். ஸோ ஆர் ஈவன் ஜென்ரலாகவும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் வந்து தன்னுடைய ஃபேமிலி மேலே ரொம்ப பற்றுதலோடு இருக்கார். குறிப்பாக அவர் வந்து கட்டியிருக்கிற நாடு மீன்ஸ் அவருடைய நாடு இல்லை என்னுடைய வீடு இந்த மாதிரி பற்றுதலோடு இருந்த காரணத்தினால அந்த வீட்டிலையே நாயாக பிறந்து ஒரு தலைவராக இருந்த ஒரு நபர் அந்த மாதிரி பிறந்திருக்கார் அப்படின்னு பிரபுபாதர் சொல்லுவார். ஸோ ஆர் ஈவன் ஜென்ரல் கேஸும் அதுதான். இப்போ வந்து ஒருத்தன் வீட்டு மேலே அவ்வளோ பற்றுதலோடு இருக்குது அப்படின்னா அப்போ உடனே கேட்கலாம், அப்படின்னா என்ன வீடாக மாறிடுவேனா,
நீ வீடாக மாற மாட்ட. அந்த வீட்டையே சுற்றிக்கிட்டு இருக்க, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பள்ளியாவோ ஒரு நாயாவோ உன்னோட மற்ற டிசையர்ஸும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஒரு பிறப்பு கிடைக்கும். ஸோ அதனால தான் யோசிச்சு பாருங்கள், லைஃப்பில் ஃபுல்லாக எவ்வளவோ விஷயம் வேண்டும், அந்த மரணம்ன்ற அந்த மொமெண்ட் சில டெஸ்ட், அந்த டெஸ்ட்டு தான் டிசைட் பண்ணும். நமக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ காலேஜஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளவோ சைக்கிள் டெஸ்ட் வைப்பாங்க, எவ்வளவோ சின்ன சின்னதாக நம்ம டெஸ்ட்டு எழுதுவோம். பட் ஃபைனல் செமஸ்டர் நீ மற்ற சைக்கிள் டெஸ்ட்லலாம் வந்து டாப்பராக வந்துட்டு செமஸ்டரில் ஃபெயில் ஆகிட்டேன்னு வை, சார் நான் அதிலலாம் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன் சார், எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார், முடியாது. மேஜர் அந்த சின்ன சின்ன டெஸ்ட்லாம் எதுக்குன்னா இந்த ஃபைனல் டெஸ்ட்டுக்கு தயாராகிறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஃபைனல் டெஸ்ட் எது? மரணம். ஸோ அந்த டெத்தில் நீ யாரை ரிமெம்பர் பண்ணுற, யாரை ரிமெம்பர் பண்ணணும்? கிருஷ்ணரை ரிமெம்பர் பண்ண என்ன ஆகும்? கிருஷ்ணருடைய இயற்கை நம்ம அடைவோம், கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போவோம், இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியில் போக முடியும். இதெல்லாம் ஏதோ சும்மா தியரட்டிக்கலாக சொல்கிறீங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கா, யாருக்காவது நடந்திருக்கா, ஏதாவது ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா இந்த 2 ஸ்லோகத்துக்குமே ப்ராக்டிக்கலாக பாகவதத்தில் ப்ரூஃப் இருக்குது. சரி, இப்போ எப்படி இப்போ வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது, யாராவது ஒரு வக்கீல் வந்து ஒரு விஷயத்தை வந்து வாதாடிட்டு இருக்கார் அப்படின்னா ஆதாரத்துக்கு எப்போவுமே இந்த செக்ஷன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஏற்கனவே வேறு ஒரு கோர்ட்டில் நடந்துச்சு, அந்த கோர்ட்டில் அந்த கேஸ்க்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து முன் வைப்பாங்க. கரெக்டாக? அதே மாதிரி தான் எப்போ நம்ம ஆன்மீக ரீதியாக எந்த விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னாலும் ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் சாஸ்திர ரீதியான ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கும் பொழுது ஓ இதுக்கு இப்படி நடந்துச்சா, அப்போ நம்ம இப்படி தெளிவாக நடந்துக்கணும், ஓ இந்த மாதிரி இருந்தால் இப்படி பெனிஃபிட் இருக்குமா, அப்போ நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ 2வதாக பார்த்த ஸ்லோகத்தில் என்ன இருந்தது? யார் எதை பற்றி நினைக்கிறானோ அந்த இயற்கையை அடையவும் அதுவாக பிறப்பான்னு பார்த்தோம் இல்லையா. அதற்கு உதாரணம் ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து பரத மன்னர். நமக்கு இந்த நாடுக்கு பாரத வருஷம், பாரத நாடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த நாட்டுக்கு அந்த பாரதம்ன்ற பேர் வந்ததே இந்த மன்னரால் தான். பரத மன்னர் அப்படின்றவர் ஆட்சி பண்ணது. பாகவதத்தில் நம்ம படிப்பீங்க, பாகவதத்தில் இருக்குது பரத குல தோன்றல், அது வேறு. 3 பரதாஸ் ஆக்சுவலாக இருக்காங்க, இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன். இது வந்து இங்கே. ஸோ இந்த பரத மன்னர் பெரிய அளவு எல்லாம் ஆட்சி பண்ணி எல்லாத்தையும் கையில் வச்சுருந்தவர். கடைசியில் வந்து அவர் ஆரம்பத்துலேருந்தும் அவரும் ஆன்மீகம் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் இருந்தவர். ஸோ அதனால் ராஜாவாக இருந்தாலும் கடைசியில் அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா, என்னோடய ராஜாங்கத்தை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு பசங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் ஆன்மீகம் பயிற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பயிற்சி பண்ணுறதுக்கு போயிட்டார். பயிற்சி பண்ணி அவருடைய தவங்கள் தியானங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் அப்போ எதர்ச்சியாக ஒரு சத்தம், அழுகிற மாதிரி ஒரு சத்தம். என்னடான்னு போய் பார்த்தா ஒரு சின்ன மான்குட்டி. அந்த மான்குட்டியோட அம்மா இல்லை, இறந்துடுச்சு. இந்த மான்குட்டி தனியாக தவிச்சிட்ருக்கு. ஸோ உடனே அதை பார்த்தோன்னே இவருக்கு அந்த மான்குட்டியோடைய சத்தத்தை கேட்டு போய் உதவி பண்ணுறார். மறுபடியும் வந்து தன்னுடைய தவத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். தவத்தை பண்ணிகிட்டே இருக்கார். மறுபடியும் சத்தம் கேட்குது. சத்தம் கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்ரவணம். விஷயம் கேட்குது இல்லையா, அது அங்கேருந்து பேசுது. கீர்த்தனம். ஸ்ரவணமும் கீர்த்தனமும் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னு பார்த்தோம்? ஸ்மரணம். ஸோ பகவானை பற்றி அதிகமாக நினைக்கிறத விட்டுட்டு அதிகமாக எதை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு? மானை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அதுக்கு டெய்லியும் நான் கேர் பண்ணணும், அதுக்கு டெய்லியும் சாப்பாடு கொடுக்கணும், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தன் நாள் பூரா அது கூடயே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்து தனக்கு மரணம் ஏற்படக்கூடிய சமயம், அவர் மரணம் அடையிற மாதிரி படுத்திருக்க சமயம் இது. இந்த சமயத்தில் அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும்? மான் ஞாபகம் வருது. அடுத்த ஜென்மத்தில் மானாக பிறக்கிறார். செகண்டாக பார்த்த ஸ்லோகம் எம் வாபி ஸ்மரன் பாவம், எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாக நம்ம பிறப்போம். சரி, அப்போ கிருஷ்ணரை பற்றி யோசித்து கிருஷ்ணர் லோகத்தை அடைஞ்சதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா? அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. அஜாமிலன் ஒரு ஸ்டோரி. ஸோ தன்னுடைய மரண படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய சமயத்தில் அவன் வாழ்க்கையில் நிறைய பாவம் பண்ணியிருந்த காரணத்தினால, பாவம் பண்ண எங்கே போகணுன்னு பார்த்தோம்? நரகத்துக்கு ஒருத்தன் போவான்னு சொல்லி பார்த்தோமா? இங்கே பார்க்கலாம், அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு 8 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் 4 கெஸ்ட்டு ஒரு காஸ்டியூமில் வந்திருக்காங்க, இந்த பக்கம் ஒரு 4 கெஸ்ட்டு ஒரு காஸ்டியூமில் வந்திருக்காங்க. அவனுக்கு இடது பக்கத்தில் இழுத்துட்ருக்காங்க இல்லையா, தெரியுதா?
படுத்திருக்கிறது அவன் உடல், உள்ளேருந்து ஆத்மா இழுக்கிறாங்க வெளியில். பாசக்கயிறு சொல்லுவாங்கள்ல, யமராஜர் பாசக்கயிறோட வராரு அப்படின்ட்டு. ஸோ கயிறு போட்டு இழுக்கிறாங்க. இவங்கெல்லாம் யமராஜர்னுடைய அசிஸ்டன்ஸ். யமராஜரே டேரெக்டாக வந்து டீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவரோட அசிஸ்டன்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஸோ அந்த அசிஸ்டன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்த சமயத்தில் அவங்கள பார்த்துட்டு பயத்தில் அஜாமிலன் பண்ணது ஒரே ஒரு விஷயம், நாராயணா அப்படின்னு கூப்பிட்டான். அவ்வளோதான். எந்த சமயத்தில் கூப்பிட்டான்? மரணம் அடையிற சமயத்தில். ஸ்மரன் முக்துவா கலேவரம், அந்த உடல் விட போகிற சாக போகிற அந்த சமயத்தில் நாராயணான்னு கூப்பிட்டான். ஸோ கிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்லியிருந்தார்? யார் என்ன நினைக்கிறாங்களோ என் இயற்கையை அடைவாங்கன்ட்டு. இவங்களால் கிருஷ்ணருடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? அவருடைய அசிஸ்டன்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறார். விஷ்ணு தூதர்களை அனுப்புகிறார். இது யமராஜனுடைய யம தூதர்கள், இது விஷ்ணு தூதர்கள். ஸோ விஷ்ணுனுடைய தூதர்கள் வந்து அஜாமிலனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க, தடுத்து நிறுத்துகிறாங்க. இவன் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த இடத்துக்கு தகுதியானவன் கிடையாது, இவன் எங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு தகுதியானவன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லணுங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? சரிங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதை யார் சொல்லலாம்? அதை சொல்லணுன்னா என்னென்ன தகுதி வேணும்? எத்தனை மணிக்கு சொல்லணும்? காலையில் சொல்லணுமா, ராத்திரி சொல்லணுமா, குளிக்காமல் சொல்லலாமா, எனக்கு உடம்பு சரியில்லை, படுக்கையாக இருக்கேன், நான் சொல்லலாமா, இல்லை வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இப்போ நான் ஜபம் பண்ணலாமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்பாங்க. கிருஷ்ணர் உண்மையில் என்ன சமயத்தில் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும்னு சொல்கிறாரு? மரணம் அடையிற சமயத்தில் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதை சொல்கிறதுக்கு எந்த விதமான காலங்களுமே கிடையாது. நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்திஸ் தத்ரார் பிதா நியமித ஸ்மரணேன காலக. இவர் சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்தில் சொல்கிறாரு, ஸ்மரணம் பண்ணுறதுக்கு ந காலக, காலமே கிடையாது. எந்த சமயத்தில் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். இல்லைங்க எனக்கு தகுதி இருக்கலாம் தெரியலைங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறதுக்கு தகுதியே தேவையில்லை. தேவையான தகுதி ஒன்றே ஒன்று தான். அந்த தகுதி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. நாக்கு இருந்தால் போதும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சத்தமாக சொல்லலாம். நாக்கே இல்லைனாலும் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். சத்தமாக சொல்கிறதுக்கு வெறும் நாக்கு இருந்தால் போதும். அது எல்லாருக்குமே இருக்குது. இதை தவிர இன்னும் நிறைய குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் பணியோடு இருக்கணும், அடக்கத்தோடு இருக்கணும், அவன் வந்து ரொம்ப கவனத்தோடு சொல்லணும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை. இந்த மாதிரி குணாதிசயங்கள் தகுதிகள் இருக்குது. இது நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல வளரும். அது வளர்ந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நான் வந்து அந்த தகுதியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க, அவசியம் கிடையாது. ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கவே நமக்கு அந்த தகுதிகள் தானாக வளரும். ரொம்ப அழகாக பிரபுபாத் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பை சாண்டிங் தி ஹரே கிருஷ்ண மந்த்ரா ஒன் கேன் அட்டைன் தி ஹையஸ்ட் பெனிஃபிட். ஆமாவா? இருக்கிறதுலே சிறந்த பெனிஃபிட் ஹரே கிருஷ்ண சொல்கிறது மூலயமா அடைய முடியுது. முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது. ஈவன் இஃப் த ஹரே கிருஷ்ண மந்த்ரா இஸ் நாட் சாண்டட் ப்ராப்பர்லி. எனக்கு தகுதி இல்லைங்க, நான் சரியாக சொல்லுவேனான்னு தெரில, நான் ஏதாவது தப்பாக சொல்லிடுவேனா தெரில, நீ தப்பாக கூட சொல்லு, இட் ஸ்டில் ஹேஸ் ஸோ மச் பொட்டன்சி தட் த சாண்டர் கெயின்ஸ் த எஃபெக்ட். நீ ஏதாவது தவறுதலோடு சேர்த்து சொன்னால் கூட உனக்கு அதுக்கான பலன் இருக்குது. எந்த அளவுக்கு தவறுதலாக எந்த அளவுக்கு பலன் இருக்குன்னா, மறுபடியும் ஒரு ஸ்லைடு பின்னாடி போகிறேன். இப்போ அஜாமிலனை பற்றி பேசணும் இல்லையா? அஜாமிலன் மரணம் சமயத்தில் என்ன சொன்னான்? நாராயணான்னு யாரை கூப்பிட்டான்? விஷ்ணுவை இல்லை, அஜாமிலன் கூப்பிட்டது தன்னுடைய பையனை. ஆக்சுவலாக அஜாமிலனோட ஸ்டோரிக்கு நம்ம மறுபடியும் போனோன்னா இந்த பகவானுடைய நாமம் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நமக்கு அப்போ புரிய வரும். அஜாமிலன் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன். சின்ன வயசுலேருந்து எல்லா நற்குணங்களையும் கற்றுக்கிட்டு ரொம்ப நல்லவனாக சிறந்தவனாக வளர்ந்து வந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவனுடைய அப்பா வந்து காட்டுக்கு போய் விறகு பூ இதெல்லாம் கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். அதை எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போகிறான். காட்டுக்குள்ளே போன அஜாமிலன் அங்கே ஒரு சூத்ராணியும் சூத்ராணினா சரியான நற்குணங்கள் ஒரு மனுஷன்கிட்ட என்ன இருக்கணுமோ அதை வளர்த்துக்காமல் ரொம்ப கீழ்குணாதிசயமாக இருக்கக்கூடியவங்க. அதில் அப்படிப்பட்ட ஒரு சூத்ரன் இருக்கான். சூத்ராணி ஒரு ப்ராஸ்டிடியூட், ஒரு விபச்சாரி. அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அனுபவிக்கிற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஒரு சீனை இவன் பார்க்குறான்.
அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து வெளிப்படையாக பார்க்கணுன்னா எங்கே போகணும்? எங்கேயாவது தூரமாக காட்டுக்கு போகணும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஓப்பன், எல்லாமே மிருகம் மாதிரி மனுஷங்க நடந்துட்டுருக்காங்க இல்லையா? ரோட்லையே டிராஃபிக் சிக்னலில் கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு ஈக்குவல் ரைட்ஸ். என்ன ஈக்குவல் ரைட்ஸு? ரோட்டில் நாய் பண்ணுறது நீ பண்ணுற, அப்போ உனக்கும் நாய்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கேட்குறியா நீ? ஸோ கலாச்சாரம் அந்தளவுக்கு அன்னைக்கு பிரபுபாதா தான் சொல்லுவார், அன்னைக்கு அந்த சூத்ரன் சூத்ராணி அங்கே இருந்தாங்க, இன்றைக்கி ஊரில் இருக்கிற எல்லாரும் அப்படி தான் இருக்கான். ஸோ இப்போது அஜாமில் அந்த ஒரு சீனை பார்த்தோன்னே ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு யோசித்தோமா, இப்போ இவன் கண்ணில் பார்த்த விஷயம் பதிஞ்சிடுச்சு, அதை பற்றியே யோசிக்கிறான். ஸ்மரணம், அதை பற்றியே மறுபடியும் 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 ஸ்மரணம் நடக்குது. என்ன பண்ணுறான்? தனக்கு திருமணமாகி தான் கூட இருந்த மனைவியை கண்டுக்காமல் அவளை உதறிட்டு இந்த விபச்சாரியை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். இவ கூட இருந்தானா எனக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அவள் நற்குணங்கள் இல்லாமல் இருக்கா. இப்போ இவன் கூட வந்தோன்னே அவன் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணுறான்? இவளுக்காக திருட ஆரம்பிக்கிறான், பொய் பேச ஆரம்பிக்கிறான், கொலை செய்ய ஆரம்பிக்கிறான், எல்லா விஷயமும் பண்ணுறான். எவ்வளோ பிராமணனா எப்படி இருந்தவன் இந்த ஒரு சீன் அவன் லைஃப் எப்படி புரட்டி போட்டுருச்சு தெரியுதா? ரொம்ப மோசமானவனாகிடுறான் லைஃப்பில். அந்த சூத்ராணி கூட குடும்பம் நடத்துகிறான், நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிறான். தனக்கு 90 வயசு ஆகும்போது, அப்போ தான் அவனுக்கு 90 வயசு கொஞ்சம் முன்னாடி அவனுக்கு 10வது குழந்தை பிறக்குது. அந்த 10வது குழந்தைக்கு அவன் நாராயணன்னு பேர் வைக்கிறான். ஸோ இப்போது அந்த மரணம் அடைகிற நாள், இந்த சமயத்தில் பாகவதம் விளக்குது அவனுக்கு 90 வயசு கிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ யமதூதர்கள் வந்து அவன் உயிரை பறிக்கிறதுக்கு வராங்க. இப்போது கடைசி சில வருஷங்களை எப்படி வாழ்ந்துட்டுருக்கான் அவன்? யார் மேலே பற்றுதலோடு வாழ்ந்துட்டுருக்கான்? அந்த வேசி மேலே, அந்த விபச்சாரி மேலே, அந்த விபச்சாரியை சார்ந்த குடும்பத்து மேலே. ஸோ பர்டிகுலராக என்ன இருந்துதான், அந்த கடைசி பையன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தானோ. ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி குழந்தைய கொஞ்சம் பாசமாக பார்த்துக்குவான். வீட்டில் ஒரே ஒரு குழந்தைனா அந்த குழந்தைக்கு தான் எல்லா பாசமும். இல்லை வீட்டில் நிறைய 2-3 பேர் இருக்காங்கன்னா கடைசி குழந்தை மேலே தனி ஒரு அக்கறை எப்போவுமே இருக்கும். ஃபஸ்ட்டு பிறந்தவங்க கேட்பாங்க, என்ன அவன் மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலாக, நான் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ கடைசி குழந்தை மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கறை இருக்கும். ஸோ அஜாமிலனுக்கு அதே மாதிரி தன்னுடைய கடைசி பையன் மேலே பாசம் இருந்தது. அதனால் என்ன பண்ணால், யமதூதர்கள் வந்ததை பார்த்து பயத்தில் நாராயணான்ட்டு தன்னுடைய பையனை தான் கூப்பிட்டான். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்த மாதிரி, ஈவன் இஃப் த ஹரே கிருஷ்ணா மந்த்ரா ஆர் ஈவன் இஃப் த நேம் ஆஃப் த காட் இஸ் நாட் சாண்டட் ப்ராப்பர்லி, நீ கடவுளை நினச்சி சொல்லாமல் விட்டா கூட, ஏதோ ஒரு தடவை நான் செஷனில் சொன்னேன்னா இல்லை கிளாஸ் ஆரம்பிக்கும்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது காட்டினேனான்னு தெரியல, பாகவதத்துலேருந்து சைத்தன்ய சரிதாமிரத்துலேருந்து ஸ்லோகா காட்டியிருப்பேன். இந்த பகவானுடைய நாமத்தை ஒருத்தர் கேலியா கிண்டலா சொன்னோன்னா கூட அதுக்கு சக்தி இருக்குது. இங்கே சொன்னேன், பட் அதான் கிளாஸில் சொன்னால் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம கீர்த்தனம் பண்ணுற கேப்பில் அந்த மாதிரி சொன்னேன்னு நினைக்கிறேன். இங்கே நடுவில் சொன்னேன். ஓகே. ஸோ நம்ம மேபி இன்னும் அதை அடுத்த கிளாஸஸில் எப்போ நம்ம பேசுகிறோமோ இன்னும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை தெரியாமல் சும்மா நான் உண்மையிலேயே கான்ஷியஸே இப்போ நான் பகவானை பற்றி குறிக்கிறதுக்காக சொல்கிறேன்றது இல்லாமல் வெளியில் நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு போகும்போது கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர், ஹரே கிருஷ்ணா சொல்கிறான் பாடுறா அப்படின்ட்டு. சில பேர் நாரத முனியாக இப்போ நாடகத்தில் வேஷம் போடுறாங்க. அந்த நாடகத்தில் வேஷத்தில் கேரக்டருக்காக என்ன பண்ணுவான்? நாராயணான்னு சொல்லுவான். அவன் உண்மையிலே பகவானை பற்றி சொல்கிறானா? கிடையாது, கேரக்டருக்காக நடிக்கிறதுக்காக. ஆனால் பகவான் எப்படி எடுத்துக்கிறாரு? அவன் என்ன தான் கூப்பிட்டான். ஸோ இவங்க எல்லாருமே ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க, இவன் நாராயணான்னு கூப்பிட்டோன்னே அவன் பையனை தாங்க கூப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் பகவான் அவன் என்ன தான் கூப்பிட்டான். ஸோ அதனால தான் முன்னாடி வேத காலத்தில் ஒரு பையனுக்கும் பேர் பகவான் சார்ந்த பேராக இருக்கும். கிஷோர், ஸோ ஏதோ ஒரு தேவர்கள் சார்ந்த பேராகவும் வைப்பாங்க. ஒரு அர்த்தம் உள்ள பேராக அதுக்கு தான் இருக்கும். அந்த பேரை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். பகவானுடைய நாமமாக இருந்தால் மோட்சம் கிடைக்கும். அதுக்காக தான் இவன் அப்படி கூட வைக்கிறது பேர். ஸோ எதர்ச்சியாக தெரியாமல் ரெஃபரே பண்ணாமல் இன்னும் எந்த அளவுக்கு திரும்ப பகவானுடைய நாமத்தினுடைய பவர் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் அதே சைத்தன்ய சரிதாமிரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜா மகிஷி அப்படின்னு ஒரு வார்த்தை.
ராஜா அப்படின்னா ராஜாவை குறிக்குது, மகிஷினா அவருடைய மனைவி ராணி அப்படின்றவங்களுக்கு குறிக்குது. ராஜா மகிஷின்னு சொன்னால் ராமர் என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாராம். எப்படிங்க? ராஜான்ற வார்த்தையில் ரா இருக்கா, மகிஷின்ற வார்த்தையில் மா இருக்கா? அப்படி இருந்தால் கூட பகவான் வந்து ஒருத்தனுக்கு வந்து இந்த கலியுகத்தில் என்ன சொல்கிறது, கிரேஸ் மார்க் பழச்சி போட்டோம். ஏன்னா இந்த கலியுகத்தில் யாருமே கடவுளை பற்றி யோசிக்கிறது இல்லை, கடவுளை பற்றின விஷயத்தில் தீவிரம் காட்டுறது இல்லை. அதை மீறி யாராவது கொஞ்சம் வந்தால் கூட பகவான் எப்படியாவது அவன் இன்னும் என் பக்கத்தில் கூப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறார். இதுதான் பகவானுடைய கருணை. எவ்வளோ மெர்சிஃபுல் அவருன்றது இது காட்டுது. வெறும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் மூலிமா ஒருத்தர் அவரை அடைய முடியும் அப்படின்றத பகவான் காட்டுறாரு. அதுவும் டைரெக்டாக அந்த மந்திரம் இல்லைனா கூட பெனிஃபிட் தரேன்னு சொல்கிறாரு. இப்போ உடனே நம்ம நினைக்கலாம், அப்போ நான் ஹரே கிருஷ்ணா சொல்லவே தேவையில்லைங்க, நான் வாழ்க்கையில் எதை பேசினாலும் அதில் எங்கேயாவது ஒரு ரா வரும், எங்கேயாவது மா வரும், அவங்க சேர்த்துக்கிட்டுமே. அது அப்படி நம்ம முடிவு பண்ணுறதுக்காக அவர் அந்த கருணையை கொடுக்கல. நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் அப்படி சொல்லும் பொழுதே அவர் ஏற்றுக்கிறாரே, அப்போ நான் சின்சியராக அவருடைய பேர் சொன்னேன்னா எப்படி இருக்கும், அப்போ அதனோட பெனிஃபிட் எனக்கு எப்படி இருக்கும், அதை தெரிஞ்சு நம்ம சீரியஸாக பக்தி எடுத்துக்கணும். அதை தெரிஞ்சு சீரியஸாக நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது அப்போ நம்ம பார்க்கலாம், பை சாண்டிங் ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணாஸ் ஹோலி நேம், ஸ்திரமாக தீவிரமாக கவனத்தோடு நம்ம சொல்லும் பொழுது இட் கிளீன்சஸ் ஆல் த டஸ்ட் ஃப்ரம் தி மிரர் ஆஃப் ஒன்ஸ் கான்ஷியஸ்னஸ். இதுக்கும் எக்ஸாம்பிள் அந்த அதே அஜாமிலன். அஜாமிலனுக்கு முன்னாடி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அவன் கண் கூட பார்க்குறான், இந்த 2 டீமும் சண்டை போட்டுக்கிறாங்க. யம தூதர்கள் எங்களுக்கு தான் அவன் வேணும்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க. விஷ்ணு தூதர்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரைட்ஸ் இல்லைங்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. யம தூதர்கள் வந்து ஏன் அவன் எங்களுக்கு தான் வேணும், அவன் எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா, என்ன தெரியுமா, அது தெரியுமான்னு சொல்லி அவங்க ஆர்கியூமெண்ட்ஸில் எடுத்து முன் வைக்கிறாங்க. விஷ்ணு தூதர்கள் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவன் தகுதி இல்லை, ஏன்னா அவன் நாராயணரோட பேரை சொல்லிட்டான், அவன் வந்து அவனுடைய பாவம்லாம் போயிடுச்சு, அவன் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அஜாமிலன் உட்காந்து பார்க்குறான், படுத்துட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு திருந்தி வாழ்கிறதுக்கு திருப்பி கொஞ்சம் காலகட்டம் கொடுக்கப்படுது. இப்போ நம்ம கடைசியாக இந்த ஸ்லைடில் படித்த மாதிரி ஹரே கிருஷ்ணன் என்ன பண்ணுது, ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற எல்லா சின்ஃபுல் டிசையர்ஸ், எல்லா அழுக்கு, எல்லா இம்ப்யூரிட்டிஸும் நீக்கிடுது. ஸோ இதுக்கப்புறம் அவன் இன்னும் சின்சியராகி தூய்மையாக ப்ராக்டிஸ் பண்ணி அவன் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கிருஷ்ணனுடைய நேச்சர், கிருஷ்ணனுடைய லோகத்துக்கு போகிறான். ஸோ இதுதான் பவர், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தினுடைய பவர். எதர்ச்சியாக நமக்கு தெரியாமல் சொன்னாலே அது நம்மளை தூய்மைப்படுத்துது. இன்னும் தெரிஞ்சு தீவிரமாக சொன்னோம் அப்படின்னா முழுமையாக தூய்மைப்படுத்துகிறோம் நம்மளை எல்லா பாவத்தில் இருந்தும். ஸோ அன்னைக்கு ஜஸ்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அது ஒரு பையன் கேட்டுட்டு இருந்தான், இந்த ஹரே கிருஷ்ணா சொன்னால் பாவம் போயிடும், இது போயிடும், அது போயிடும்னீங்களே, பட் நான் நிறையா வாழ்க்கையாக பாவம் சேர்த்துருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மம் பிறந்திருக்கோன்னு நீங்கள் சொன்னீங்க அந்த கிளாஸில் கர்மாவை பற்றி விளக்குனப்போ. அப்போ நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு கோடிக்கணக்கில் பாவம் சேர்த்து வச்சுருக்கேன், அது எல்லாமே போயிடுமா, அது எல்லாமே எப்படி போகும், இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் கிட்ட இதே கேள்வியை ஒரு பக்தர் கேட்குறாரு. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த பக்தர் கேட்குறாரு பிரபுபாதர் கிட்ட, ஸோ அவர் கேட்குறாரு, பல ஜென்மமாக பாவம் நான் செஞ்சுருக்கேனே, அந்த பாவத்தில் இருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு இந்த ஒரு வாழ்க்கை போதுமா, இல்லை இன்னும் நிறைய வாழ்க்கை ஆகுமா, வாழ்க்கை கணக்கில் ஆகுமான்னு கேட்கும்போது பிரபுபாதர் என்ன பதில் சொல்கிறாரு, 1 minute அப்படின்றாரு, 1 நிமிஷம் போதும் அப்படின்ட்டு. அதுதான் கிருஷ்ண உணர்வு. 1 நிமிஷம் போதும். நீ பகவத்கீதையை படிக்கிறது இல்லையா, நீங்கள் பகவத்கீதையை படிக்கிறது இல்லையான்னு பிரபுபாத் கேட்குறாரு அவர்கிட்ட. அவங்க என்ன கிருஷ்ணர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ, என்கிட்ட சரணடை, எல்லாத்தையும் விட்டுட்டு அகம் துவாம், நான் உன்னை சர்வ பாப்பேபியோ, எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்கிறேன். இல்லைனா யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ அனுபவிக்கணும். இந்த மரணம் சமயத்தில் நம்ம எதெல்லாம் நினச்சிட்டு இருந்தோமோ,
நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ விஷயத்தில் பற்றுதல் கொண்டிருந்தோமோ அதெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லி பேசணும் இல்லையா. இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. மரணம் அடையிறதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணானோ அதெல்லாம் ஒரு இமேஜாக அவன் முன்னாடி போகுமா, ஒரு மூவி மாதிரி. இது வரைக்கும் வேறு ஹீரோ படம் தான் பார்த்துருக்கோம், நம்ம படத்தையும் நம்ம பார்ப்போம். இங்கேயும் நம்ம படத்தை ஓட்டுவாங்க, நம்மளை வந்து நரகத்துக்கு போனோன்னு அங்கேயும் போட்டு காட்டுவாங்க, இதெல்லாம் நீ பண்ணியிருக்கப்பான்ட்டு. ஒரு ஏஐ வீடியோ ஒன்று இருக்குது. ஏஐ வீடியோஸ் மீன்ஸ் ஏஐ இல்லை, முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண ஒரு ஹெல் பற்றின வீடியோ. ஜஸ்ட்டு பாருங்கள், இது ஃபுல் வீடியோ போடல, சும்மா ஷார்ட்டாக காட்டுறேன். இந்த சமயத்தில் கடைசியில் நான் கிறிஸ்தர் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இங்கே எங்கே போய் கிறிஸ்தர் நினைக்க முடியும்? அவனுக்கு முன்னாடி ஞாபகம் வருது என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தான். ட்ரிங்கிங், கேம்பிளிங், சூதாடுறது, பெண்களோட தொடர்பு, இறந்துட்டான். உடல் அங்கே இருக்க, ஆத்மா வெளியில் வந்துருச்சு. யார் வந்து கூப்பிட்டு போகிறா? யம தூதர்கள் தான் வருவாங்க அவன் பண்ண செயலுக்கு. விஷ்ணு தூதர்களாக வருவாங்க. இது என்ன பாட்டுன்னுலாம் கேட்காதீங்க, வீடியோவில் போட்டிருக்காங்க. பெரிய டிவி கிட்ட கூட்டு போவாங்க. இப்போது மீன்ஸ் உண்மையான டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம பாகவதத்துலேருந்து படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட இது அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்ருக்காங்க. கிளாரிட்டி இல்லை, இது நான் பெருசாக தேடல. யமராஜ் டிவி ஆன் பண்ண போகிறாங்க. நம்ம நினைக்கலாம் நான் யாரும் பார்க்காத இடத்துல தனியாக இருந்து தப்பு பண்ணேன், அதை தப்பு பண்ணேன். சாட்சிகள் எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்கு ஏற்ற தண்டனை. இதெல்லாம் சும்மா பயமுறுத்துறதுக்கு காட்டுறாங்கங்க, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிக்க வேண்டியது தான். அதை பயமுறுத்தி சாஸ்திரத்தில் இந்த மாதிரி பயமுறுத்தி என்ன நடக்க போகுது அவங்களுக்கு உண்மை. ஸோ ஆனால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம், அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த விஷ்ணு தூதர்கள் யம தூதர்கள்கிட்ட பேசும்போதே சொல்லுவாங்க, யம தர்மராஜர் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா
ஒரு கோரமான ரூபம் எல்லாத்தையும் தண்டிக்கிறதுக்காக இருக்கார் கிடையாது. அவர் பகவானுடைய ரொம்ப உயர்ந்த பக்தர், கிருஷ்ணனுடைய உயர்ந்த பக்தர். 12 மகாஜனர்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தர் யமராஜர். ஸோ யார் பகவான் திருநாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, யார் திலகம் போட்டிருக்காங்களோ, யார் துளசி மாலை அணிஞ்சிருக்காங்களோ யமதூதர்கள் தொடமாட்டாங்க. அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை இவங்களை பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்லப்படுது, நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தீவிரமாக தெரியாமல் உச்சரித்தாலே என்ன பலன்னு பார்த்தோம். இன்னும் தீவிரமாக உச்சரிக்கும் பொழுது நம்ம செய்த எல்லா பாவங்களாக இருக்கட்டும், எல்லா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசுத்தங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கண்ணாடியை தொடச்சி எப்படி அந்த கண்ணாடி க்ளீனாக ஆகுமோ அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகே. ஸோ அதுதான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய சக்தி. பிரபுபாதர் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நம்ம பாவம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்? ஒரு நிமிஷம், ஒரு செகண்டு கூட போதும். நம்ம தீவிரமாக சரணடைஞ்சோம் அப்படின்னா, அப்படி சரணடைஞ்சு என்ன ஆகுது? மாமேகம் சரணம் பிரஜ அஹம் துவாம் சர்வ பாப்பேபியோ, எல்லா பாவமும் போயிடும். ஸோ அப்போது நான் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா சொன்னேன் அப்படின்னா எல்லா பாவமும் போயிடுச்சு. அப்போ நான் மறுபடியும் பாவம் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஹரே கிருஷ்ணா சொன்னேன்னா அப்போ அந்த பாவமும் போயிடும். திருப்பி நான் பாவம் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா சொன்னால் அந்த பாவமும் போயிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு உடனே அடுத்தது தோணும். இதை பற்றிலாம் நம்ம அடுத்த கிளாஸஸில் பேசலாம். ஏன்னா நம்ம மைண்ட் எப்போவுமே அப்படி தானே யோசிக்கும். நான் இங்கே அனுபவிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஸோ நான் ஆன்மீகமான நபராகவும் இருந்துக்கிறேன், ஆனால் நான் மற்றதையும் பண்ணணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க உங்கள் ஆன்மீகத்தில் மட்டும் இவ்வளோ ரூல்ஸ் விதிமுறைகள்லாம் வச்சுருக்கீங்க, வேறு சில இடத்துலலாம் விதிமுறைகளே கிடையாது. அப்போனா அது ஆன்மீகமே கிடையாது. விதிமுறைகள் இருந்தால் தான் ஒருத்த மனுஷங்கிற நிலைக்கே வரான். விதிமுறைகள் இல்லாமல் வாழக்கூடியது மிருக சமுதாயம். கவர்மெண்ட்டில் இன்றைக்கி ரூல்ஸ் யாருக்கு இருக்குது? ரெட் சிக்னல் போடும்போது கிராஸ் பண்ணக்கூடாதுன்ற ரூல் யாருக்கு இருக்குது? மனுஷனுக்கு. அங்கே ஒரு நாயோ மாடோ குறுக்க போச்சுன்னா போலீஸ் பிடிச்சி ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய் ஜெயிலில் போட மாட்டாங்க. அதுக்கு ரூல்ஸ் கிடையாது. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதிமுறைகள் கிடையாது. பட் மனுஷனாக வாழணும் அப்படின்னா அதுக்கு விதிமுறைகள் இருக்குது, சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் மனுஷ தளத்துக்கு ஒருத்தன் வரான் அப்படின்ட்டு. ஸோ எப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ தான் பாவ செயல்களை நம்ம கைவிடுவோம். ஸோ வெறுமனே பாவ செயல்களை மட்டும் கைவிடுறது பத்தாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அனிமல் ப்ரொடெக்ஷன்லேருந்து வரோங்க, நீங்கள் எந்த உயிரினத்தையும் நீங்கள் கொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த வீகனிசம் இருக்கு இல்லையா, மாடு சார்ந்த பொருள் இல்லை, நீங்கள் எந்த ஒரு விலங்குகளையும் நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. அதெல்லாம் சரி, அதெல்லாம் இந்த மைனஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ப்ளஸ்ஸாக என்ன பண்ணணும்? ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணும்? அதை யாரும் சொல்லி தரதில்லை. பட் அதுவே நீங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக சார்ந்த கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மிருகத்தை தொல்லை பண்ண போகிறீங்களா? துன்புறுத்த போகிறோமா? கிடையாது. தானாகவே நடக்காது. கிருஷ்ணரை மையமாக வச்சு பண்ணும்போது மீதி எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதுவும் தானாகவே நின்றும். ஸோ அதுதான் இந்த பாதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்த பாத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஹரே கிருஷ்ண மந்திரம் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். அதனுடைய இம்பேக்ட் என்ன? வேறு எந்த செயல் நம்ம பண்ணாலும் இந்த உலகத்தில் ஒன்று புண்ணியம் நமக்கு கிடைக்கும், இல்லை பாவம் கிடைக்கும். விளைவு புண்ணிய விளைவு கிடைச்சாலும் சரி, பாவ விளைவு கிடைச்சாலும் சரி, இங்கே தான் நம்ம சுற்றிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். ஹரே கிருஷ்ண சொன்னால் தான், ஹரே கிருஷ்ண மந்திரம் நமக்கு புண்ணிய விளைவோ பாவ விளைவோ கொடுக்கறது இல்லை, பக்தி விளைவு, ஆன்மீகமான விளைவை தருது. நம்மளை அது இங்கேருந்து மோட்சம் அடைய வச்சு வெளியில் கொண்டு போகுது, ஆன்மீக உலகத்துக்கு கிருஷ்ணர்கிட்டே கொண்டு போகுது. அது எப்படி நடக்குது? நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலே இருக்கிறோம். அதனால் அது சாத்தியம். அந்த எப்பொழுதுமே ஸ்மரணத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால மரணம் சமயத்துலேயும் அந்த ஸ்மரணத்தில் இருப்போம். மரணம் சமயத்துலேயும் கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்ணோன்னா கிருஷ்ணர்கிட்ட போவோம். அதுவே கிருஷ்ணர் தவிர வேறு எதை ஸ்மரணம் பண்ணாலும் அதுவாக பிறந்து நம்ம இங்கே தான் இருப்போம். அதுக்கு யார் 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பரதர், அஜாமிலன். ஸோ பரதராக இருக்கணுமா மீன்ஸ் அந்த சூழ்நிலையில். ஏன்னா பரதரும் பாகவதத்தில் நம்ம அதுக்கப்புறம் படிக்கிறோம், அவர் மானா பிறக்கிறார். மானா பிறந்தாலும் அவருக்கு போன ஜென்மத்தினுடைய ஞாபகம் இருந்தது. ஏன் அப்படின்னா அவர் முன்னாடி பக்தி பயிற்சி பண்ணியிருந்தனால, பகவானுடைய கருணையினால மானா இருக்கும் பொழுதும் அவருக்கு போன ஜென்மத்துடைய ஞாபகம், ஏன்னா இப்போ மானா பிறந்தேன்ற ஞாபகம் இருந்துச்சு. அடுத்த ஜென்மத்தில் மானிலேருந்து மறுபடியும் மனுஷனாக பிறக்கிறார். அப்பவும் அவருக்கு பேர் ஜடபரதன் அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் அவர் பகவான்கிட்ட போயிட்டார்.
ஸோ பரத மன்னருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு லெசன் கற்றுக்கிறதுக்கு. பட் ஸ்டில் அப்படி பரத மன்னர் இறந்த விதத்தில், இந்த மானை நினச்சிட்டு இறந்த விதத்தில் நம்ம இறக்கணுமா, இல்லை எப்படி அஜாமிலன் பகவானுடைய நாமத்தை அவன் தெரியாமல் சொன்னான், தெரியாமல் சொன்னதுக்கு அந்த விளைவு, இன்னும் தெரிஞ்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா, எத்தனையோ பேர் அந்த மாதிரி தெரிஞ்சு எத்தனையோ பக்தர்கள் வேறு அவங்க இந்த உடலை விட்டுருக்கிறத வந்து நம்ம கண்கூடாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். நிறையா இஸ்கானில் இருக்கக்கூடிய பக்தர்கள், வேறு இடத்துல கூட பக்தர்கள் எல்லாருமே. குலசேகர ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வார்ன்னு இருக்கார். அவர் சொல்கிறார், பகவானே பேசாமல் எனக்கு மரணம் இப்போ வந்துருட்டும். ஏன்னா மரணம் எப்பயாவது வரும்பொழுது எனக்கு எல்லாம் கை கால் வேலை செய்யாது, தொண்டை அடைச்சிக்கும், கண்ணு தெரியாது. அந்த சமயத்தில் நான் உங்கள் பேரை எப்படி சொல்ல போகிறேன்? இப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இப்போ என்னால் உங்கள் பேரை சொல்ல முடியுது, பேசாமல் இப்போ மரணம் வரட்டும். ஸோ பக்தன் எப்போவுமே தயாராக இருக்கான். மரணம் வரப்போ நான் ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிறேன்றது இல்லாமல் நான் எப்பொழுதும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறேன். ஆனால் நம்ம இன்னும் போக போக தெரிஞ்சுக்குவோம், வெறுமனே நம்ம மோட்சம் அடையணுன்றதுக்காக இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறது கிடையாது. வெறுமனே நான் இங்கேருந்து விடுதலை அடையணுன்றக்காக ஹரே கிருஷ்ணா சொல்லலை, இந்த பிறப்புலேருந்து வெளியில் போகணுன்றக்காக ஹரே கிருஷ்ணா சொல்லலை. ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறதுக்கான மெயின் நோக்கம் என்னென்னு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். மெயின் நோக்கம் டு டெவலப் லவ் ஃபார் கிருஷ்ணா, அதுதான் நம்மளுடைய மெயின் நோக்கம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நம்ம கிளாஸஸ் போக தெரிஞ்சுக்குவோம். ஜஸ்ட் ஒரு சின்ன டாபிக்ஸ் வி ஆர் டிஸ்கஸிங். ஏதாவது இது சம்மந்தமாக கொஷின், சந்தேகம், கேள்வி, கருத்து? நாம நினைக்கலன்னா பகவானே நம்மளை மறக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு இடத்துல படித்தேன். எக்ஸாக்ட்லி. பக்தி தொண்டனுடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவு அப்படின்றதுக்கு மத்வாச்சாரியார் சொல்கிறார். இதை ஒருவேளை பக்தன் பகவானே இந்த உறுதி தரான். அந்த ஸ்லோகம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, நான் எடுத்து வச்சு இந்த ஸ்லோகம் காட்டுறேன். ஸோ பக்தன் ஒருவேளை என்னை நினைக்க மறந்துட்டான் அப்படின்னாலும் நான் அந்த பக்தனை நினைக்கிறேன், இல்லை அந்த பக்தன் என்னை நினைக்க வைக்கிறதுக்கு நான் அந்த ஏற்பாடை பண்ணுறேன், ப்ளஸ் நான் அவனை நினைக்கிறேன்னு மெயினாக பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வர ஒரு ஆச்சாரியர் விளக்குறார், முக்தி முக்குலிதாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முக்தி அப்படின்றது மோட்சம். நம்ம பேசுகிறது ஹரே கிருஷ்ண சொன்னால் மோட்சம் அடைஞ்சிருவோன்ட்டு. அந்த மோட்சம் ஒரு பக்தனுடைய வாசலில் காத்துக்கிட்டு நிற்கிதான், உங்களுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்தனுக்கு அது விருப்பம் இல்லை. ஸோ நம்ம போக பார்ப்போம். சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்தில் சொல்கிறார், எனக்கு மோட்சம் வேணும். மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரஹைத்துக்கி துவை அப்படிங்கிறார். எத்தனை ஜென்மம் நான் பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அது என்னவா வேணாலும் பிறந்துட்டு போகிறேன், பிரச்சனை இல்லை. அந்த எல்லா ஜென்மத்தையும் நான் உங்களுக்கு பக்தி பண்ணணும், எல்லா ஜென்மத்தையும் நான் அவங்க மேலே அன்பை வளர்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய மெயின் கோல். அதை தான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம். ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கிறது நம்ம வந்து பகவானோட அன்பை வளர்த்துக்கிறதுக்குன்றதுக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் இன்னும் ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம என்னென்னா பண்ணுது, நம்மளை தூய்மைப்படுத்துது, நம்ம பாவத்தை நீக்குது, நம்மளை வந்து இன்னும் அதிகமாக கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறதுக்கு ஸ்மரணத்துக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. வேறு ஏதாவது? உங்கள் பேர்? பிரகாஷ். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே ரத யாத்திரைக்கு போகிறீங்க இல்லையா? ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே கிளாஸ் அதை பற்றி, ரத யாத்திரா பற்றி சம்திங் அந்த மாதிரி மகாராம் பிரபு தருவார். பார்ப்போம் நம்ம. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் இதனால் பிரசாதம் எடுத்துட்டதுக்கப்புறம் கூட கேன் ஸ்பீக். ஹரே கிருஷ்ண. हरिनाम हरे कृष्ण महामंत्र की जय. हरिनाम संकीर्तन यज्ञ की जय. श्रील प्रभुपाद की जय.